Dear students, plus 2 maths, chapter 12, discrete mathematics, தனிநிலை கணிதம். இந்த சாப்டரில் 2 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்ஸ் பேஸ் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன செட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஓரளவு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். n is equal to 1 2 3 4 etc. the set of natural numbers தெரியும். அதே போல் w is equal to 0 1 2 3 etc. which is equal to the set of whole numbers தெரியும். z is equal to சென்ட்ரலில் 0 நம்ம நம்பர் லைன் என்ன எழுதுவோமோ அதை அப்படியே எழுதியிருக்கிறோம். ரைட் சைடு வந்து பாசிட்டிவ், 0க்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். இது வந்து செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். q is equal to set of rational numbers, r is equal to set of real numbers. நமக்கு செகண்ட் சாப்டரில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றியும் பார்த்துக்கலாம். அதுவும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் we take two numbers m, n from set n, then m plus n in n, m, n in n. அதாவது m, n அப்படின்ற ரெண்டு நம்பர் வந்து நம்ம நேச்சுரல் நம்பரில் எடுத்தோம்னா அதனுடைய அடிஷனும் எங்கே இருக்கணும் அப்படின்னா எண்ணில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எனி ஆப்ரேஷன் இருந்ததுன்னா அதில் வந்து பைனரி எண் வந்து அண்டர் அடிஷன் பைனரியாக இருக்குது அப்படின்றது சொல்லலாம். தமிழில் வந்து ஈருறுப்பு செயலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எனி ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆன் எ நான் எம்டி செட்ஸ் S is called binary operation or a binary composition if the following conditions are satisfied. எப்போ வந்து ஒரு செட்டில் ஒரு ஸ்டார் அப்படின்றது ஒரு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா the operation star must be defined for each and every ordered pair a, b in s, s. செட்டு வந்து s. இதில் 2 நம்பர் எடுக்கிறோம். அதில் s கிராஸ் sன்றது நமக்கு எப்படி இருக்கும், அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா ஆர்டர்ட் பேர் a, b அந்த மாதிரி இருக்கும். இட் அசைன்ஸ் எ யூனிக் எலிமெண்ட் a ஸ்டார் b. இப்போ a ஸ்டார் b அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும், விச் இன் எஸ். அது எதில் இருக்கும்னா எஸ்ஸில் இருக்கும். டு எவ்வரி ஆர்டர்ட் பேர் a, b இன் s, s. ஒவ்வொரு ஆர்டர்ட் பேர் a, bக்கும் a ஸ்டார் b வந்து ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 in n அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 + 3 = 5 which is in n. இப்போ 2 + 3 நம்ம 2 நம்பருமே n-லேருந்து தான் எடுக்கிறோம். அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5. இந்த 5 எங்கே இருக்கும் அப்படின்னா n-லேயே தான் இருக்கும். அப்போனா அண்டர் அடிஷன் n வந்து பைனரி ஆப்ரேஷன் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் 2 × 3 = 6 அப்படின்னா அதுவும் வந்து எங்கே இருக்குன்னா 6 n-ல் இருக்கும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் இஸ் எ பைனரி அண்டர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி பைனரி ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபைஸ் க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு செட்டில் பைனரி ஆப்ரேஷன் ஒரு செட்டு வந்து பைனரி ஆப்ரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா கட்டாயமாக அந்த செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருக்கும். ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் பைனரி ஆன் n, மைனஸ் இஸ் நாட் பைனரி ஆன் n. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ளஸ்ஸும் மல்டிப்ளிகேஷனும் பைனரி இதில் நேச்சுரல் நம்பரில் பைனரின்னு பார்த்துட்டோம். பட் மைனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதே 2, 3 அப்படின்ற 2 நம்பரை n-ல் எடுத்தோம்னா 2 - 3 அப்படின்னும் போது -1 வரும். அந்த -1 எதில் இருக்காது, n-ல் இருக்காது. அதனால் மைனஸ் இஸ் நாட் பைனரி ஆன் n. ஹென்ஸ் மைனஸ் இஸ் நாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. அதனால் அது பைனரி ஆப்ரேஷனும் n-ல் கிடையாது. ஸோ n is to be extended to z in order that minus becomes binary operation on z. இந்த n வந்து நமக்கு எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா z-க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்படி z-க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மைனஸ் வந்து z-ல் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். thus z is closed under ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் அண்ட் மைனஸ். இசட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அக்கார்டிங் டு த பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் அண்ட் மைனஸ். எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்டு. ஒரு நம்பரை நம்ம 0வால் வகுக்கிறதுன்றது இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணலை in basic arithmetic. So division is binary on the set
q மைனஸ் 0. க்யூவிலேருந்து 0 எடுத்துட்டோம்னா அங்கே வந்து டிவிஷன் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஆர் பைனரி ஆப்ரேஷன் ஆன் q. டிவிஷன் இஸ் நாட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் q, பட் டிவிஷன் இஸ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் q மைனஸ் 0. 0 இல்லாத ஒரு விகிதமுறு எண்களில் 0 இல்லாமல் இருந்ததுன்னா அதில் வந்து டிவிஷன் வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். இப்போது டேபிள் 12.1 வந்து புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 227 இங்கிலீஷ் மீடியத்துக்கு, பேஜ் நம்பர் 240 ஃபார் தமிழ் மீடியத்துக்கு. இந்த டேப்ல காலத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க்குக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12.1 எக்ஸசைஸில் இந்த 5 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு 5 மார்க்கை கேட்குறாங்க. கட்டாயமாக எந்த செட்டு கொடுத்தாலும் சரி இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் அதுக்குரிய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த 5 மார்க்கை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இஃப் ஏ கமா பி இன் எஸ் வந்து எப்பவுமே என்னவாக இருக்கணும்னா நான் எம்டி செட்டாக இருக்கணும். தென் ஏ ஸ்டார் பி இன் எஸ் implies that S satisfies the closure property. A star B அப்படின்றது எதில் இருக்கும்னா எஸ்ஸில் இருக்கும். அதனால் ஸ்டார்ன்றது இதில் பைனரி ஆப்ரேஷன். ஆல்சோ அந்த பைனரி ஆப்ரேஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா கட்டாயமாக எஸ்ஸில் என்ன இருக்கும்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. நான் வந்து செகண்டாக வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கேன். இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் எ நான் எம்டி செட் எஸ், தென் ஏ ஸ்டார் B star C is equal to A star B star C, அது வந்து Sல இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா S satisfies the associative property. Existence of identity property. An element E in S is said to be the identity element of for all A in S. We have that A star E equal to E star A which is equal to A. இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு உரிய ஃபார்முலா. அதாவது ஒரு எலிமெண்ட் ஏ எடுத்தோம்னா அது ஈன்னு எடுத்துருக்குறோம். ஈன்றது ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்குரிய சிம்பிள். ஏ ஸ்டார் இ வந்தும் நமக்கு என்ன கிடைக்கணும்னா ஏ கிடைக்கணும், இ ஸ்டார் ஏவும் ஏ கிடைக்கணும். அப்படி ஒரு எலிமெண்ட்டை ஈவோட ஸ்டார் ஆப்ரேஷனில் எடுக்கும் பொழுது அதே ஏ கிடச்சிதுன்னா இந்த இ தான் அதனுடைய அந்த செட்டில் ஐடென்டிட்டி எலிமெண்ட். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். If an identity element E exists for every element A in S, then there exists B in S such that A star B is equal to E which is equal to B star A, then B is the inverse element of A. We can write B is equal to A inverse. A inverse தான் எழுதணுமே ஒழிய இதை வந்து 1/Aன்லாம் நம்ம இன்வர்ஸ்ன்னு தான் படிக்கணுமே ஒழிய மைனஸ்லாம் சொல்லக்கூடாது. இது 1/Aலாம் நம்ம எழுதக்கூடாது. இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள். அடுத்தது காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எனி டூ எலிமெண்ட்ஸ் ஏ கமா பி இன் எஸ், A star B is equal to B star A which is in S, then S satisfies the commutative property. இந்த 5 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ரொம்ப மஸ்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த செட்டு எந்த சம்மு கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ.